திங்ஸ் நீட்ஸ் டு அவாய்ட் டியூரிங் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் நமக்கு ப்ரிப்பரேஷன் அப்போ எந்தெந்த வேஸ்ட்லலாம் டைம் வேஸ்ட் ஆகும், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்ஸ் நீட்ஸ் டு அவாய்ட் இன் ஸ்டடீஸ். ஃபர்ஸ்ட், நாட் ஹேவிங் ஸ்டடி பிளான். ஓகே, டெய்லி மார்னிங் எழுந்ததும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளானோட ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். லைக் எக்ஸசைஸ் இவ்வளோ நேரம், படிக்கிறது இவ்வளோ நேரம், நடுவில் பிரேக் இவ்வளோ நேரம், அந்த மாதிரி. லைக் 45 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக். ஆர் இப்போ 2 ஹவர்ஸ் ஸ்டடி பிளான்னா 1 hour ஒன்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக். இந்த மாதிரி ஸ்டடி டைமிங்ஸ் நீங்களே உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மார்னிங் 5 o'clock எழுறீங்க, நைட்டு ஒரு 9 or 9:30 போல் தூங்கிடுறீங்க அப்படின்னா, இப்போது 8 hours ஸ்டடி பிளான் வச்சுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் 2 hours நான் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு 2 hours வந்து நான் என்சிஆர்டிஸ் படிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த டைமில் என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம், இது இப்போ படிக்கலாமா, நியூஸ் பேப்பர் முடிச்சுட்டு ஏதாவது படிக்கலாமா, ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்னால கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருந்தால் இருக்கிற டைமில் எஃபெக்டிவாக படிக்கலாம். I have posted 8 hours study plan in shorts video. If you guys need any reference to make your own study plan, you can go and check it, guys. Okay, next one, the not having syllabus with study material. படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். எந்த சப்ஜெக்ட் படிக்கிறப்பையும் அந்த சப்ஜெக்ட்கான சிலபஸை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம சிலபஸ் தாண்டி அவுட் ஆஃப் சிலபஸில் நிறைய கண்டென்ட் கேதர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதும் சிலபஸை ரெஃபர் பண்ணிவிட்டு படிக்கலாம். ஒரு 1 week நம்ம இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி படிச்சுட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு மெமரைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட், நாட் ரீடிங் நியூஸ் பேப்பர். ஆக்சுவலாக இந்த நியூஸ் பேப்பர் இனிஷியலாக நம்ம ரீட் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா அதில் நிறையா டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படி நியூஸ் பேப்பர் படிக்கிறது எஃபெக்டிவாக அப்படின்னு நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். இப்போ புதுசாக நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்னு உள்ளே போகிறப்போ நம்மளோட நிறைய டைம், இப்போ 8 hours ஸ்டடி பிளானில் ஒரு 6 ஹவர்ஸுக்கு மேலேயேமும் நியூஸ் பேப்பரே நம்மளோட டைமை கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, இல்லை நியூஸ் பேப்பர் வந்து நான் கடைசியாக படிச்சுக்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ்லாம், அந்த மாதிரி நம்ம தள்ளி போட ஆரம்பிச்சிருவோம். நான் இதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்லாம் ஃபாலோ பண்ணதில்லை, இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ எனக்கு நிறையா டைம் வந்து அது எடுத்துக்குது அப்படின்னா பரவாயில்ல. இப்போது இந்த 2 hours எவ்வளோ நியூஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ படிங்க. இதே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வர்றப்போ நமக்கு செட் ஆகிடும். எப்படி அது நமக்கு டைம் செட் ஆகும் லேட்டரா அப்படின்னா, இப்போது ஒரு நியூஸை வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது தான் நமக்கு அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லேட்டராக அது ரிலேட்டடாக நியூஸ் வர்றப்போ, ஓகே இந்த நியூஸ்க்கு இது தான் ஹிஸ்ட்ரி, தான் இந்த நியூஸில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நமக்கே பிக்கப் ஆகிடும். இப்படி தான் டைம் சேவ் ஆகும். என்ன நடந்தாலும் டோன்ட் ஸ்பெண்ட் மோர் தென் 2 hours ஃபார் நியூஸ் பேப்பர். அண்ட் அட் த சேம் டைம் டோன்ட் ஸ்கிப் த நியூஸ் பேப்பர். பிகாஸ் நியூஸ் பேப்பர் வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ், அது வந்து நமக்கு வேறு பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போது சில எடிட்டோரியல்லாம் நமக்கு படிக்கிறப்போ மெயின்ஸ்க்கு வந்து இந்த வேளை நம்ம ஆன்சர் ரைட்டிங் எல்லாம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கெல்லாம் நமக்கு ஒரு ஃபுல் பேசேஜை ரீட் பண்ணி நமக்கு கொஸ்டின் ஆன்சர் எழுதுறதுக்கு நமக்கு டைம் பத்தாது. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது மூலயமா நமக்கு ரீடிங்க்கு வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ் அண்ட் நிறைய வேர்ட்ஸோட மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவாய்டிங் என்சிஆர்டிஸ். நான் என்சிஆர்டிஸ்லாம் படிக்கலைங்க, நான் டேரெக்டாக ஸ்டாண்டர்ட் புக்ஸ் போயிடுறேன், அதில் இருக்கிற கண்டென்ட்டை நான் தரோ பண்ணிக்கிறேன், இதெல்லாம் நாட் அட்வைசபிளுங்க. நம்ம புக் லிஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி என்சிஆர்டி தான் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் த யூபிஎஸ்சி சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி, நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது பெட்டருங்க. ஸோ யூபிஎஸ்சிக்கு நியூஸ் பேப்பர் மாதிரி என்சிஆர்டியும் கண்டிப்பாக படிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு கலெக்டிங் மோர் மெட்டீரியல்ஸ். லைக் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்துட்டு நிறைய புக்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அண்டு இப்போது
நியூஸ் பேப்பர்லாம் வந்து அப்பப்போ நியூஸை அப்படியே கவர் பண்ணி படிக்காமல் கடைசியில் நான் மொத்தமாக படிச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இதாங்க நம்மளோட சோர்ஸஸை நம்ம வந்து எவ்வளோ சிம்பிள் அண்ட் லிமிட்டடாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ எஃபெக்டிவாக நம்மளால் படிக்க முடியும். நெக்ஸ்ட், நாட் ரிவைசிங். அதாவது புக் லிஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் ஸ்டடி ரிவைஸ். நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு எதையுமே ரிவைஸ் பண்ணாமல் போயிட்டோம்னா எக்ஸாம் ஹாலில் நம்ம எல்லாமே படித்த மாதிரியே இருக்கும். ஆனால் எந்த ஆன்சருமே நமக்கு ஃபைனல் பண்ண முடியாது. நமக்கு எல்லாமே ஆன்சர் மாதிரியே இருக்கும். சில கொஸ்டின்லாம் நமக்கு ஆன்சர் என்னன்னே தெரியாது. அது கூட நம்ம எனக்கு தெரியல அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வந்துடுவோம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை நம்ம தெளிவு இல்லாமல் எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது ஆனால் எந்த ஆன்சர்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணாமல் போயிட்டால் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றத விட எப்படி எஃபெக்டிவாக படிக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஓவர் ஸ்டஃபிங். லைக் உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோ டைம் படிங்க. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 13 மணி நேரம் படிக்கணுமா, 12 மணி நேரம் படிக்கணுமா அப்படின்லாம் ஒன்றும் இல்லவே இல்லைங்க. இப்போ ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஹார்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி சான்ஸ் இல்லை அப்படின்னா 6 ஹார்ஸ் ஓகே தான். ஆனால் ஃபோக்கஸாக படிக்கணும். இல்லை ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் என்னால் வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 ஹார்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் ஓகே. இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யுவர் எபிலிட்டி. இஃப் யூ கேன் கோ வித் 12 ஹார்ஸ் 13 ஹார்ஸ். நமக்கே வந்து படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும். ஸோ 8 மணி நேரம் படிச்சிட்டோம் ஓகே அப்படின்ட்டுருக்கோம். இன்னொரு நாள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். ஒரு டயர்ட்னஸே தெரியாமல் இருக்கும். அப்போ நம்ம ஒரு 12 ஹார்ஸ் 13 ஹார்ஸ் கூட நம்ம படிச்சுட்ருப்போம். அட் லாஸ்ட் வாட் ஐ எம் ட்ரையிங் டு சே இஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க கைஸ். ஆனால் படிக்கணும். ஃபோக்கஸாக படிக்கணும். நெக்ஸ்ட்டு, நாட் ஹேவிங் ப்ராப்பர் ஸ்லீப்பு. நான் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து ஒரு 6 ஹார்ஸு 5 ஹார்ஸு இந்த மாதிரி தான் தூங்குகிற டைமே வச்சுப்பாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஹாவ் ப்ராப்பர் ஸ்லீப். அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டே நம்மளால் ப்ராப்பராக படிக்க முடியும். இதில் இன்னொன்று என்ன நடக்கும்னா நைட்டு தூக்கம் வரல, ஒரு 5 மினிட்ஸ் மொபைல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுறது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி தூக்கம் வரல அப்படின்னா ஏதாவது நியூஸ் வீடியோஸ் போட்டு லிசன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். பாசிங் டேஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க. நாளை 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 என்று இன்றைய இலக்காதே. அதுதான். நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு டேஸை பாஸ் பண்ண வேணாம். இது குறிப்பாக வந்து நியூஸ் பேப்பரில் நடக்கும். நாளைக்கு நம்ம சேர்த்து படிச்சுக்கலாம், நாளை கழிச்சு இதை சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு வேலைக்கு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி பண்ணலாம் அப்படி பண்ணுறது வேறு. ஆனால் டெய்லி நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த நாளைக்கு பண்ணலாம் அப்படி பாஸ் பண்ணுறது வேறு. ஸோ அதுக்கெலாம் வந்து இடம் கொடுத்துறாதீங்க. நெக்ஸ்ட்டு, டேக்கிங் மோர் பிரேக். இப்போ நான் ஒரு 2 வீக்ஸ் படிக்கிறேன், இல்லை 1 மந்த் படிக்கிறேன். எனக்கு 1 டே நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், 2 டேஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஃபைன். பட் திரும்ப நம்ம வந்து அந்த ட்ராக்குக்குள்ளே வரணும். இல்லை இன்னொரு நாள் அப்படின்னு ரொம்ப கேப் விட்டுறாதீங்க. அடுத்து, நாட் ஹேவிங் பிரேக் டியூரிங் ஸ்டடி. இப்போ நம்மளால் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ்டாக பார்க்க முடியும். அதுக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் ஸ்கூல் காலேஜஸில் ஒரு பீரியடுக்கு 45 மினிட்ஸ் 1 ஹவர் இப்படி இருக்குது. இப்போ நம்ம பிரேக்கே இல்லாமல் 3 to 4 மணி நேரம் கண்டினியூஸாக படிக்கிறப்போ அது ஒரு 1 வீக்லேயே நமக்கு வந்து ஒரு சேச்சுரேட்டட் லெவலில் நம்ம ரீச் ஆயிடுவோம். ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும், மைண்டு வந்து டைவர்ட் ஆகும், ஃபோர்ஸ் பண்ணி படிக்க உட்கார்ற மாதிரி இருக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு லாங் பீரியட் இல்லையா? 1 இயர் 1.5 இயர் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அதுக்கு தேவையான பிரேக் படிக்கிறப்போ கொடுத்துட்டு ரிலாக்ஸாக படிக்கணும். இப்போ ஒரே நாளில் பிரேக்கே இல்லாமல் நான் படிக்கிறேன் அப்படின்னா வெரி சூன் ஐ ஃபீல் டயர்ட். மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸ் என்னால் படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக படிக்காமல் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் இல்லை 25 மினிட்ஸ் அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்து படிங்க. நம்ம ப்ரிப்பரேஷன் டைமை இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்மூத்தாக கொண்டு போங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் திங்கிங். யூபிஎஸ்சி
ரிசல்ட் என்னாகும்? நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் போதுமா? இல்லை நம்ம நிறையா எங்கேயோ கவர் பண்ணாமல் விடுறோம். இந்த டாபிக் கவர் பண்ணலை, நான் படிக்கலை என்னாகும்? இந்த மாதிரிலாம் ஓவர் திங்க்லாம் பண்ண வேணாம். அதை அப்பயே ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படிலாம் ஓவர் திங்கிங் வந்துச்சுன்னா பேசாமல் படுத்து தூங்கிடுங்க. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலையை பாருங்கள். அதுக்கப்புறம் எந்திரிச்சு ரிலாக்ஸாக படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிக்ரெட்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு ஸ்டடி பிளான் போட்டு நம்ம ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதில் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணல, இல்லை ஒரு ஹாஃப் டே வேஸ்ட் ஆயிருச்சு ஏதோ ஒரு நாள் அப்படின்னா நமக்கு ஃபீலிங்காக இருக்கும். லைக் இன்னைக்கு ஹாஃப் டே வேஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு கொஞ்சம் ரிக்ரெட்டாக இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் ரிக்ரெட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கைஸ். நீங்கள் எப்போ படிக்க உட்கார ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போருந்து எஃபெக்டிவாக படிங்க. நம்மளோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்மளால் படிக்கிறோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலை மீறி நடக்க தான் செய்யும். அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஹியூமன். ஃபஸ்ட்டு நம்மளால் ஒரு ஸ்கெடியூலை ப்ராப்பராக அதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது தான். கொஞ்சம் முன்ன பின்ன ஆக தான் செய்யும். லைக் ஒரு நாள் ஹாஃப் டே வேஸ்ட் ஆகலாம். இன்னொரு நாள் வந்துட்டு கொஞ்சம் டிலேவாக நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எப்போ எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுதான் ஸ்கெடியூல் கைஸ். ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்டடி பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டடி பிளான் போர் அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பிளானில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். ஃபேமிலி கூட அப்பப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ரிலாக்ஸாக படிங்க கைஸ். ஓகே, ஃபைனலி ஐ வுட் லைக் டு ஃபினிஷ் திஸ் வீடியோ வித் ஒன் பழமொழி. தமிழில் அழகாக ஒரு பழமொழி இருக்குது கைஸ். பலனை செய், கடமையை எதிர்பார்க்காதே. நம்ம ப்ரிப்பரேஷனை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறப்போ உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமையா போயிடும். ஓகே, தேங்க்யூ.